பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக பல கருத்துக்களை, பல சிந்தனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சமுதாயத்தினுடைய பெரிய வளர்ச்சிகளில், ஒரு சமூக பெரிய மாற்றத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா, தொடர்படியாக மக்களுக்கு சிந்தனை மாற்றங்களை கொடுக்கறது தான். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி எங்கே இருக்குன்னா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியிலையும் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியிலையும் தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்குது. எப்போ ஒரு தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு குடும்பத்தை வலிமையான ஒரு குடும்பமாக, ஒரு ஒழுக்கமான நேர்மையான ஒரு இலக்குள்ள விஷனுள்ள குடும்பமாக எப்போ மாற்றப்படுதோ, அப்போ சமூகமே, ஒரு நாடே, ஒரு சமுதாயமே வளர்ச்சி அடைவதற்கு காரணமே இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையுமே நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னா, மனிதர்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி வலிமை பெற்றவர்களாக இருக்கணும். அதான் முக்கியமானது. நான் உங்களுக்கு நம்ம இந்த பயான்களில் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். அல்லாஹு தாலா யாரை விரும்புகிறான்னு சொன்னால், யார் பலமான முஃமின்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நாம் எப்பயுமே நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் பலமானவர்களாக மாற்றிக்கொள்ளணும். இன்றைக்கி உள்ள இந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஒரு 2-3 நாளாக, குறிப்பாக நேற்று நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. எனக்கு நிறைய பேர் சர்வசாதாரணமாக ஹார்ட்டுடைய பேஷண்ட்டாக, கேன்சர் பேஷண்ட்டாக, ரொம்ப சர்வசாதாரணமாக நோயாளிகளாக மாறுறாங்க. ஆச்சரியம் என்னென்னா, அவங்கெல்லாம் சமூகத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாத்துக்கணும். குறிப்பாக சமூகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க, சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்க, உலமாக்களாக இருக்கக்கூடியவங்க, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதிகமாக சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியவங்களெல்லாம் தன்னுடைய உடலையும் மனதையும் ரொம்ப சரிசமமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. இப்போ மனிதன் ஏன் நோயாளியாக மாறுறான்? அப்போ கிதாபுகள்லேருந்து, குர்ஆன்கள்லேருந்து நாம் சின்ன ஒரு ஆய்வுகள் செய்யும்போது 4 காரணங்களாக மனிதன் நோயாளிகளாக மாறுறான். முதலாவதாக, நோய் என்பது கிட்டத்தட்ட 60-70% நோய் வெளியிருந்து ஒரு மனிதனுக்கு உள்ளே வர்றதில்லை. மாறாக அவனுக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் நோய்களாக மாறுது. வெளியிருந்து ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைக்குள்ள டாக்டர்ஸ், இன்னைக்குள்ள ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெளியிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை விட அவனுக்குள்ளிருந்து ஏற்படுகின்ற நோய்கள் தான் ஜாஸ்தி. அப்போ அவனுடைய மனநிலை, அவனுடைய சிந்தனை, அவனுடைய யோசனை, இதை வைத்து தான் அவன் சந்தோஷமாக வாழ்கிறானா, நோயாளியாக வாழ்கிறாங்கிறத முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் ஏன் நோயாளிகளாக மாறுறாங்க, காரணம் என்ன அப்படின்னா, கிதாபுகளும் குர்ஆன்களும் ஹதீஸ்களும் நமக்கு 4 காரணங்களை சொல்லுது. ஒன்று, ஒரு மனிதனிடத்தில் பெருமையும் பொறாமைகளும் ஏற்படும் போது ஒரு மனிதன் நோயாளிகளாக மாறுறான். பெருமைகளும் பொறாமைகளும் ஏற்படும் போது ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக நினைக்கும் போது அவனுடைய கல்பு, அவனுடைய நஃப்ஸ் பாதிக்கப்படுது. அதே மாதிரி அடுத்தவங்கள் மீது பொறாமைகள் ஏற்படும் போது, எனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இல்லாதது அவனுக்கு வந்துருச்சு, அவன் பெரிய இவனா அப்படின்னு அடுத்தவங்களுடைய அந்த நிலைகளை பார்த்து வயிறு எரிவது, இல்லை நம்ம சிந்திக்கிறது, இல்லை அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறது, அதனால ஒரு மனிதன் நோயாளியாக மாறுறான். சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய முக்கியமான விஷயம். இந்த அஸ்ராருல் ஆலம் அப்படிங்கிற கிதாபில் இதை பற்றி பெரிய விஷயங்களே எழுதுறாங்க. மனிதன் ஏன் பாதிக்கப்படுறான் அப்படின்னா, பாதிப்புங்கிறது வெளியிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது இல்லை. பாதிப்புங்கிறது அவனிடத்திலிருந்து ஏற்படுகின்ற எண்ணங்களும், எதிர்மறையான சிந்தனைகளும், பெருமைகளும், பொறாமைகளும் தான் ஒரு மனிதனை நோயாளிகளாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ எப்பயுமே நாம் எல்லா நிலையிலும் என்னை கொண்டு எதுவும் நடக்காது, அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கும், எனக்கு என்ன பெருமை, எனக்கு எந்த பெருமையும் கிடையாது, பூரிப்படையக்கூடாது. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன் அப்படின்னு குர்ஆன் சொல்லும். தன்னைத்தானே பூரிப்படையக்கூடாது. நான் வீடு கட்டிட்டேன், நான் ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறேன்,
நான் மற்றவங்களோட சிறப்பாக வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த நினைப்புக்குள்ளே வரக்கூடாது. எப்பயுமே இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் இயக்குறான், அவன் தான் எனக்கு உதவி செய்கிறான், அவன் தான் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறான், எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் அவனுக்குரியது தான் அப்படிங்கிற உணர்வுகள் நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த உணர்வுகள் ஏற்படும் போதெல்லாம் மனிதன் பாதிக்கப்பட மாட்டான். மற்றவங்களுடைய பொறாமைகள் கண்டிஷ்டிகள் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். தன்னை எப்போ வெளிப்படுத்தணும், தன்னுடைய புகழ் மக்கள் படிக்கணும், தன்னை பெருமையா பேசணும்னு மனிதன் எப்போ நினைக்கிறானோ அவன் பாதிப்புக்கு உள்ளாகிறான். ஒரு முக்கியமானது பெருமையும் பொறாமையும். ஷைத்தான் முதல் முறையாக அவன் சபிக்கப்பட்டதனுடைய காரணமே இந்த பெருமையும் பொறாமையும் தான். பெருமை தன்னைத்தானே உயர்வாக நினைத்தான், எல்லாத்த விட நான் உயர்வும் நினைச்சான். பொறாமை, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உயர்வை கொடுக்கும் போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் உள்ளத்தில் எரிச்சல் உண்டாயிருச்சு, வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய விளைவு அவன் தவறு செய்யக்கூடியவனாக மாறினான். அதனுடைய விளைவு அவன் நாசமாக்கப்பட்டான், சபிக்கப்பட்டான், அவன் பாதிக்கப்பட்டான். ஸோ அதனால் எப்பயுமே மனிதன் ஏன் நோயாளி ஆகிறான்? முதல் விஷயம் அவனுடைய ஏற்படுற பெருமையும் பொறாமையும். இதிலிருந்து மனிதன் தவிர்ந்து கொள்ளணும். எந்த நிலையிலையுமே எனக்கு இறைவன் தான் கொடுத்தான், புகழ் அனைத்தும் அவனுக்கு தான், புகழ் அனைத்தும் அவனுக்கு தான், எல்லா புகழும் அவனுக்கு தான் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கணும், பாதிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதை பார்த்தும் நாம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நான் அடியாறுகளுக்கு கொடுக்கக்கூடிய நசீபுகளை பார்த்து ஒரு மனிதன் பொறாமை அடைகிறான்னா அவன் மீது நாசம் உண்டாகட்டும்ங்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த ஒரு மனிதனுக்கு புகழை, செல்வத்தை, அறிவை, ஆற்றலை கொடுக்குறான்னா நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்கிறோம். அவனுக்கு என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அவனுக்கு அப்படின்னு எப்போ நாம அந்த அவனுடைய கொடுக்குதலை ஏற்றுக்கொண்டோமோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட நசீபு நமக்கும் கொடுக்கப்படும். எப்போ நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த நசீபை பார்த்து பொறாமப்பட்டு கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து புலம்ப ஆரம்பிக்கிறோமோ அதனுடைய விளைவு நாம் பாதிக்கப்படுவோம். அந்த பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் எப்பயுமே பெருமைகளும் பொறாமைகளும் மனிதனை நோயாளிகளாக மாற்றுது. ரெண்டாவது, ஒரு மனிதனை எது நோயாளியாக மாற்றும்னா கவலையும் கவனமின்மையும் ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றுது. கவலை, அதிகப்படியாக கவலை ஏற்படுறது. ஒரு முஸ்லீம் நிம்மதியாக வாழ்வதை ஷைத்தான் விரும்ப மாட்டான். எதையாவது போட்டு 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 கவலையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் படுத்தா தூங்கவே மாட்டாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சில பேர் படுத்தோன்னே தூங்குவாங்க. அப்போ கவலை, ஓவர் திங்கிங். இன்னைக்குள்ள சமூகத்தினுடைய பெரிய பிரச்சனையே இதுதான், ஓவர் திங்கிங். அதிகப்படியாக திங்க் பண்ணுறது ஒரு விஷயத்தை பார்த்து. நம்மளால முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளால சொல்ல மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளால என்ன முடியும் அதை மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கு மீறி நம்ம படைத்த அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான், தவக்கல்து அலல்லாஹ் அப்படிங்கிற உணர்வை நம்ம எப்பயுமே அதிகப்படுத்தணும். மனைவியை நினைத்து, கணவனை நினைத்து, பிஸ்னஸை நினைச்சு, எம்ப்ளாயை நினைச்சு, இப்படியே எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைகள் ஒரு மனிதனை அப்படியே நோயாளிகளாக மாற்றிடும். கவலை ஒரு மனிதனை எழுந்திருக்க விடாமல் பண்ணிடும். கவலைப்படவே கூடாது. எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நம்மளால் எதையும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நம்மளால் யாரையும் திருத்த முடியுமா? திருத்த முடியாது. நம்மளால் எதையும் சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ரப்புல் ஆலமீன், அவன் தான் ரப்பு. ரப்புங்கிறது படைத்து பரிபாலித்து உணவளித்து அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன் அவன்தான். ரப்பு அவன்தான். நம்ம சாதாரண ஒரு காரணம், சபபு தான். நம்ம ஒரு காரணம் தான். நம்ம குழந்தை பெற்றுட்டோம், குழந்தை பெற்ற பிறகு என் குழந்தை சரியில்லையே நம்ம கவலைப்பட்டே இருக்கக்கூடாது. குழந்தை பெற்ற பிறகு யாரெல்லாம் நான் குழந்தைய பெற்றுட்டேன், இந்த குழந்தைய நல்ல முறையில் உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு. என்னுடைய கடமை என்ன? அந்த கடமையை நம்ம செய்யணும். அவங்களுக்கு அகலாக் கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நினச்சி போட்டு வருந்தி பிஸ்னஸ், வியாபாரம், எல்லாத்துலேயும் கவலை. யாராவது ஒன்று சொல்லிட்டா நம்ம கவலைப்படுறோம். ஏதாவது ஒன்று யாராவது கருத்து சொல்லிட்டா அதை நினச்சி கவலைப்படுறோம். கவலைப்படக்கூடாது, காதலையே வாங்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் தாங்க முடியாது. ஒரு வார்த்தை சொன்னால் உடனே என்ன செஞ்சிருவாங்க? ஒரு வார்த்தை சொன்னால் உடனே என்ன செஞ்சிருவாங்க? வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த கவலையிலே அவருக்கு நோய் வந்துடும். இப்போ நிறைய பேர்த்துக்கு நோய் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஓவர் திங்கிங், இந்த கவலை தான். ரெண்டாவது கவனமின்மை. கவலையும் கவனமின்மையும். லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்
உடற்பயிற்சி செய்கிறது, நல்ல உணவுகள் எடுத்துக்கிறது, இரவு நேரம் சீக்கிரம் தூங்குறது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். கவனமின்மை ஏற்படும் போது ஒரு மனிதன் நோயாளியாக மாறுறான். எதை பற்றியும் சில பேர் கவலைப்படுறதில்ல. நமக்கு உடல்ல ஒரு நோய் இருக்குது, இது சாப்பிடக்கூடாதுன்னு அதை சாப்பிடாம இருக்கணும். சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கலான்னு சாப்பிட்டுறது. இப்படி நிறைய பேர் செய்கிறது. எதை பற்றியும் கேர் பண்ணாமல் வாழ்கிறது. இப்படி கேர் பண்ணாமல் வாழ்ந்த என்ன நடக்கும், நோய்கள் இன்க்ரீஸ் ஆயிரும், நோய்கள் அதிகமாக ஆரம்பிக்கும், அது மனிதனை பாதிக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா பழியும் பாவமும். ஒரு மனிதன் நோயாளியாக எப்போ மாறுவான்னா, பழிக்கு பழி வாங்கணும். ஒரு மனிதனை சும்மா விடக்கூடாது. மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பழிக்கு பழி வாங்கணும். அவன் அப்படி அன்னைக்கு பேசிட்டான், அன்னைக்கு அவன் பண்ணிட்டான், அவனை பார்க்கறது இல்லை, நான் அவனை பேச மாட்டேன், அவனை நான் ஒதுக்குவேன், நான் அவனை அசிங்கப்படுத்துவேன், அவனை நான் கேவலப்படுத்துவேன். ஷைத்தானுடைய குணம் இது. என்னை சபிக்கப்பட்டது காரணம் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொன்னான். அதனுடைய விளைவு தான் அவன் சபிக்கப்பட்டான். அவன் நாசமாக போனது காரணம் அதுதான். அவன் பாதிக்கப்பட்டதின் காரணம் அதுதான். எந்த வாழ்க்கையில பழியும் பாவமும் மனிதனை சும்மா விடாது. எந்த நிலையிலும் அடுத்தவர்களை அவங்கள நம்ம என்ன செஞ்சணும், பழிக்கணும், அவங்கள கேவலப்படுத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள பழிக்கு பழி வாங்கணும், அவங்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுட்டாவே அவன் நோயாளியாக மாறுறான். அதே மாதிரி பாவங்கள். மனிதனுடைய 6 உறுப்புகளும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதன் நோயாளியாக மாறுறான். கண்ணால் செய்யக்கூடிய பாவம், காதால் செய்யக்கூடிய பாவம், நாவால் செய்யக்கூடிய பாவம், எல்லா நிலையிலையுமே பாவங்கள்லேருந்து நம்ம தவிர்ந்துக்கணும். பாவங்களை தவிர்ந்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும், எல்லா நிலையிலும் மாற்றங்கள் அடைவோம். பாவங்கள் ரொம்ப மோசமாக மனிதனை அந்த நோயின் பக்கம் இழுத்துட்டு போகும், கோழைத்தனமாக மாற்றும், சோம்பேறியாக மாற்றும், உடல் சோர்வுகளை ஏற்படுத்தும், மனசோர்வுகளை ஏற்படுத்தும், இறைவனுடைய சிந்தனையிலிருந்து மனிதனை தடுத்துரும். பாவங்கள் மிக மோசமானது. 4வது காமமும் கோபமும். தமிழ் இலக்கியம் மிக ஆழமாக சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நிறைய ஹதீஸுகளில் சொல்லியிருக்கிறாங்க. யார் தன்னுடைய நாவுக்கு மத்தியில், தன்னுடைய 2 தாடைகள் உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும், தன் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. இப்போ காமம் என்பது ஒரு மனிதனை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி கோபம். எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, சண்டை, கோபம் எரிஞ்சிருது. இந்த கோபம் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய நோயாளியாக மாற்றுது. மிகப்பெரிய நோயாளியாக. இஸ்லாத்தில் எல்லாமே கூடும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த அளவை மீறும் போது தான் இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தையை பயன்படுத்துறதே அளவுக்கு மீறி போகும்போது தான். சின்ன சின்ன கோபங்கள் வர்றது அப்படிங்கிறது சாதாரணம். இந்த கோபத்தின் காரணமாக மனிதனுடைய உடல் அதிர்வுகள் ஏற்படும் போது மனிதன் நோயாளியாக மாறுறான். இந்த 4 நிலைகளும் ஒரு மனிதனை நோயாளிகளாக கன்வெர்ட் பண்ணுது, மாற்றுது. இப்போ நாம் எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை பற்றி இந்த மக்கள்கிட்ட பேசணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 4 பெரிய பாவங்களில், 4 பெரிய இந்த மோசமான நிலைகளிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், நம்முடைய சொந்தங்கள், உறவுகள், அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ போகிறோம். சந்தோஷமாக, நிம்மதியாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழணும். மனிதன் எப்பொழுது சந்தோஷம் அடைகிறான், நிம்மதி அடைகிறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். மனிதன் எப்பொழுது நிம்மதி அடைவான்ங்கிறத நம்ம அடுத்த வாரம் பற்றி பேசுவோம். இந்த 4 நிலைகள்லேருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும். மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, நோயாளிகளாக மாறுறாங்க இன்னைக்கு. அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இது போன்ற பயிற்சிகள், இதர் போன்ற முயற்சிகள், இதர் போன்ற வார்த்தைகள், இதர் போன்ற வகுப்புகளை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். 1 பெருமையும் பொறாமையும், 2வது கவலையும் கவனமின்மையும், 3வது பழியும் பாவமும், 4வது காமமும் கோபமும். இந்த 4 நிலைகள்லேருந்து நாங்கள் எல்லா நிலையிலும் நம்மளை பாதுகாத்துக்கணும். பாதுகாத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம், நோயாளிகளாக மாறுவோம். சிறு வயதிலேயே நம்ம நோயாளிகளாக மாறுவோம். எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு காசு, எவ்வளவு பணம், எவ்வளவு சிந்தனை இருந்தாலும் நாம் நோயாளிகளாக மாறிட்டா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால் இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் பாதுகாக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹு தஆலா நம்மளை உருவாக்கி தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லா. அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் எப்பொழுது வாழ்க்கையில் சுகமாக வாழ முடியும், எப்படி சுகமாக அவன் இருக்க முடியும், நோய்களிலிருந்து,
கவலைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, குழப்பங்கள்லேருந்து, அதிகப்படியான திங்கிங்கிலிருந்து ஒரு மனிதன் எப்படி பாதுகாத்து வாழ முடியும்? அதற்கு என்ன செய்யணும்? இப்போ நம்ம நோய்களை பற்றி பார்த்தோம். நோய்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த நோய்க்கான நிவாரணம் என்ன? அல்லாஹு தாலா ஹதீஸுகளில் வருது, அல்லாஹு தாலா எந்த ஒரு நோயையும் உலகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கறதில்ல, மனிதனுக்கு கொடுக்கறதில்ல, அது ஷிஃபா இல்லாமல். ஷிஃபாவும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்துக்குமே உலகத்தில் தீர்வுகளை அல்லாஹ் கொடுக்காம ஒரு பெரிய கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கறதில்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹு தாலா எல்லாத்தையுமே மனிதனுக்கு கொடுக்குறான். அதை தாண்டி அதை மீறி அல்லாஹ் எதையும் கொடுக்கறதில்ல. ஆனால் அதற்கான தீர்வுகள் இருக்கும். நம்ம அதை அடைவதற்கோ இல்லை அதை தெரிந்து கொள்வதற்கோ நம்ம முயற்சி செய்கிறதில்லை. அப்போ மனிதன் நோய்கள் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அந்த நோய்க்கான நிவாரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னா அதையுமே மாஷா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று திக்ருகளும் தஸ்பீஹாத்துகளும். எப்போ நாம் திக்ருகள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, திக்ருக்கும் தஸ்பீஹாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திக்ர் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுதல், படைத்தவனை நினைவு கூறுதல். அந்த நினைவு கூறுதலை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எல்லா நிலையிலையுமே, ஒவ்வொரு நிலையிலையுமே இறைவனை புகழ்ந்து இறைவனுடைய பெயர் சொல்லி ஆரம்பிக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, அல்லாஹ் அக்பர் சொல்கிறது. இது போன்ற ஒவ்வொரு செயல்கள்லையுமே ஒவ்வொரு நிலைகள்லையுமே நாம் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது மனிதன் நோய்கள்லேருந்து பாதுகாக்கப்படுறான். இந்த நோய்கள் முதல்ல சொன்ன மாதிரி எங்கேருந்து வெளியாகுதுன்னா நம்மள்கிட்ட இருந்து தான் நோய்கள் உருவாகுது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எதிர்மறை கருத்துக்கள், இதன் மூலமாகத்தான் நம்ம நோயாளிகளாக மாறுறோம். அப்போ அதிலிருந்து இது பாதிக்கப்படுறோம். அதே மாதிரி வெளியிருந்தும் பாதிக்கப்படும். வெளியிருந்து எப்படின்னா அடுத்தவங்களுடைய பார்வைகள், வார்த்தைகள், அவங்களுடைய சில நேரங்களில் பொறாமைகள், கண்டிஷ்டிகள், இதன் மூலமாகவும் நாங்கள் பாதிக்கப்படுவோம். இப்போ இதிலிருந்தெல்லாம் ஒரு மனிதன் எப்போ பாதுகாப்பு அடைய முடியும்னா, எப்போ அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை, அவனுடைய நினைவுகளை மனிதன் சுமந்து கொள்கிறானோ மாஷா அல்லாஹ் அவன் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுறான். திக்ர்கள் என்பதே, துவாக்கள் என்பதே என்னன்னு சொன்னால் அது முழுக்க பாதுகாப்புக்கான வளையம் தான். வீட்டில் யாசின் ஓதுறாங்க, குரான் ஓதுறது, வண்டி கிளம்பும்போது லீலாஃபி குரேஷ் சூரா ஓதுறது, சுபஹானல்லதி சக்கர்லனா ஓதுறது, இது எல்லாம் என்னென்னா துவாக்கள். இதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுதல், திக்ர்கள். இந்த திக்ர்களும் துவாக்களும் நம்மளை என்ன செய்யும்னா எல்லா நிலையிலையுமே நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கும். அதை நம்ம எந்த நிலையிலும் விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. அந்த கவனமாக இருந்து ஒவ்வொரு ஸல்லல்லாஹு வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, நபியுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிலைகள்லையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நினைவு கூறுதல் தான் துவாக்கள்னு சொல்லப்படுது. தூங்கும்போது, எழுந்திரிக்கும் போது, சாப்பிடும்போது, நடக்கும்போது, பாத்ரூமுக்குள்ளே போகும்போது, வண்டியில் போகும்போது, எப்படி ஒரு மனிதன் எந்த நிலையிலும் இறைவனுடைய நினைவிலிருந்து அவன் தவறிவிடக்கூடாது. எப்போ அந்த நினைவிலிருந்து மனிதன் தவறுகிறானோ அவன் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகிறான். அவனுடைய விளைவுகளுக்கு மனிதன் ஆளாகிறான் அப்படிங்கிறத இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ திக்ருகளையும் தஸ்பீஹாத்துகள், அதே மாதிரி தஸ்பீஹாத்துங்கிறது காலை மாலை அல்லாஹ்வை புகழ்கிறது. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நீ என்னை புகழுங்க, காலை மாலை நீங்கள் புகழுங்க, புக்ரத்தவும் வாசீலா, எல்லா நிலையிலும் என்னை நீங்கள் புகழுங்க. அப்போ காலையில் கொஞ்சம் நேரம் அல்லாஹுடைய பெயரை மெதுவாக அப்படியே சொல்கிறது, சாயந்தரம் கொஞ்சம் நேரம் அல்லாஹுடைய பெயரை அப்படியே மெதுவாக நம்ம சொல்கிறதுனால நாம் என்ன செய்வோம், அந்த பிரச்சனைகள், இந்த நோய்கள், கண்டிஷ்டிகள், கடினங்கள், துன்பங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பு அந்த வளையத்துக்குள்ளே இருக்கணும். ஈமானுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் தான். இன்றைக்கி முஃமின்கள், முஸ்லீம்கள் நாம் அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து மிஸ் ஆனதனுடைய விளைவு தான் நாம் பாதிக்கப்பட்டதின் காரணம். பாதிக்கப்பட்டதின் காரணமே அதுதான். ஆன்மீகத்தினுடைய ரொம்ப ஆழமான கருத்தியல் இது. அப்போ இதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ, மனிதனுங்கிற அடிப்படையில் நம்மள்கிட்ட நிறைய பலகீனம் இருக்கலாம், மறதிகள் இருக்கலாம், சோம்பேறித்தனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது.
அதை நம்ம அப்பப்போ சுய பரிசோதனை செய்து நாம் நம்மளை வந்து சீர்படுத்திக்கணும், சரி செஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி திக்ர் செய்ய முடியலையா, காலையில் சுபுகுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு நேரத்தை எடுத்து நம்ம அல்லாஹுடைய பெயரை சொல்லிடணும். அதே மாதிரி இரவு அல்லாஹுடைய பெயரை சொல்ல சொல்ல நாம் பலமாக மாறுவோம். இபாதத் என்பதே நாம் நம்மளை பலப்படுத்துதல் தான். இபாதத் என்பதே நாம் நம்மளை பலமாக மாற்றிக்கொள்வது தான். அப்போ எல்லா நிலையிலையுமே நாம் நம்மளை வந்து வலிமையாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு நிலைகள்லையுமே அல்லாஹ்வை வந்து நம்ம என்ன செய்யணும், நினைத்து கொண்டே இருக்கணும். அந்த திக்ருகளும் துவாக்களும் தஸ்பீஹாத்துகளும் நம்மளை வந்து பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன் சென்ற உலமாக்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து சரிவர வாழ்க்கையில் பின்பற்றலை. அதனுடைய ரகசியங்கள் என்ன, அதனுடைய தாத்பரியங்கள் என்ன, அதனுடைய அடிப்படையான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான் அதை ரொம்ப நம்ம அசட்டையாக கவனம் இல்லாமல் அதை பற்றி நம்ம யோசிக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் சமுதாயத்தினுடைய பெரிய பாதிப்புகள். அப்போ நம்ம எப்பயுமே ஒரு சுகமான, சந்தோஷமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா திக்ருகளும் தஸ்பீஹாத்துகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு சுகமான நிம்மதியான நோய்களிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு மிக முக்கியமானது ரெண்டாவது பொறுமையும் சகிப்புத்தன்மையும். எந்த நிலையிலையுமே நாம் வந்து பொறுமையை இழந்துடக்கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது, புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. பொறுமையும் வேணும், சகிப்புத்தன்மையும் வேணும். பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பொறுமைங்கிறது எந்த நிலையிலும் நாம் நம்மளுடைய நிலையை வந்து இழந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு நிலை இருக்கும், அந்த நிலையோடு வாழ முயற்சிக்கணும். சந்தோஷமாக எது நடந்தாலும் அந்த நிலையில் நிதானத்தை கடைபிடித்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அதான் பொறுமை. சகிப்புத்தன்மைங்கிறது என்னன்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நினைத்து புலம்பக்கூடாது. அல்லாட்ட தான் புலம்பணுமே தவிர மனிதர்கள்ட்ட புலம்பக்கூடாது. சகிச்சுக்கணும். அதான் ஃபஸ்பிர் அதான் சொல்லுவான், எல்லா நிலையிலையுமே நீங்கள் பொறுமையாக இருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்மளை வந்து அந்த நேரத்தில் கோழைகளாக தெரியும். அந்த நேரத்தில் இப்படி இருக்காரேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, கோவப்பட்டு பிரச்சனை பண்ணி, இல்லை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி நம்ம உடலுக்கோ மனதுக்கோ ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா யாரெல்லாம் வந்து நிற்க மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும் போது அனுதாபங்கள் எல்லாரும் பட முடியுமே தவிர யாரும் அந்த வலிகளையோ அந்த கடினங்களையோ பகிர்ந்து கொள்ள முடியாது. அதை நம்ம தான் அனுபவிக்க முடியும். அதனால் எந்த நிலையிலும் பொறுமையை இழந்துடக்கூடாது. எந்த நிலையிலும் புலம்புதலை மற்றவங்கள்ட்ட புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். புலம்புதல் அப்படிங்கிறது அல்லாட்ட மட்டும்தான் இருக்கணும். அல்லாட்ட தான் பேசணும், அவன்கிட்ட தான் புலம்பணும், அவன்கிட்ட தனிமையில் பேசணும், துவாக்கல்ல பேசணும், தொழுகை முடிந்த பிறகு பேசணும், அவன்கிட்ட பேசணும். யா அல்லாஹ், என்னை பார்க்கறது நீ தான், எனக்கு உணவளிக்கிறது நீ தான், என்னை சுகமாக வைத்துக்கொள்வது நீ தான் அப்படிங்கிறத அவன்கிட்ட பேசணும்னா அதனுடைய தெளிவு, அதனுடைய பக்குவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம அவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட பேசணும். அப்போ அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைக்க முடியும். பொறுமையை இழந்து கத்தி சண்டை போட்டு அதை மாற்றலாம், எதையும் மாற்ற முடியாது. யாரும் நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க, யாரும் வந்து மாறவும் மாட்டாங்க. அவங்களுடைய நசீப் எப்படியோ அதான் நடக்கும். ஆனால் நம்மளான முயற்சிகளை நம்ம செய்யணுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. வல்லைஸல் இன்சானி இல்லா மா ஸா, யாராரு என்னென்ன முயற்சிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கான கூலியை தான் கொடுக்க முடியும். முயற்சியே செய்யாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு எதையும் மாற்ற முடியாது. நடக்கிறத நினச்சி புலம்பவும் கூடாது, நடந்த பிறகு அது பெருமைப்படுத்தி நம்மளை உயர்வாக நினைக்கவும் கூடாது. எல்லா நிலையிலும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நமக்கு வந்துடுச்சுன்னா மாஷா நம்முடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு மனிதன் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழணும்னா நன்றியும் மன்னிப்புத்தன்மையும் அவனுக்கு அதிகமாகணும். கிராட்டிடியூட், நன்றி உணர்வு.
இதை பற்றி பெரிய ஆய்வுகள் எல்லாம் இருக்குது. ஒரு மனிதன்கிட்ட நன்றி உணர்வு ஏற்படும் போது அவனுடைய மெட்டபாலிசம் வந்து மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்கும் போது அவனுடைய மெட்டபாலிசமும் மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கக்கூடிய தன்மையும் நன்றி உணர்வு தன்மையும் ஒரு மனிதனை நிம்மதியாக சுகமாக நோய்களிலிருந்து விடுபட்டவர்களாக மாற்றுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நன்றி உணர்வு மிக முக்கியம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் வந்து மனிதர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்து சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், யார் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படுத்துவேன்னு சொல்கிறான். ரெண்டையுமே அல்லாஹ் சொல்கிறான். நன்றிகற்ற மனிதர்களாகவும் இருக்கிறாங்க மனிதர்கள். நன்றி உணர்வு தான் அல்லாஹ் ரொம்ப 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 ஆழமாக நம்மள்ட்ட இருந்து விரும்புறது. ஏன்னா அல்லாஹ் நம்ம படைச்சு உருவாக்கி இவ்வளவும் கொடுத்து நம்மளை பாதுகாத்து எல்லாம் அல்லாஹ் செய்கிறான். அப்போ அவன்கிட்ட நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு என்ன? அவனுடைய நினைவுகளோடு அவன் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அந்த நன்றி உணர்வு ஒரு மனிதன்கிட்ட நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, நமக்கு யார் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வுகளோடு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி மன்னிப்பு, அடுத்தவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போதே அவனுடைய மெட்டபாலிசம், அவனுடைய உள் உறுப்புகள், அவனுடைய அணுக்கள், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட 30 to 40% அதிகமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து எப்போ பாதிக்கப்படுறான் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு மனிதனை திட்டோம், ஒரு வார்த்தைகளால் திட்டோம், ஒரு மனிதனை நாயின்னு சொல்லிட்டோம், இல்லை ஒரு மனிதனை கடினமான வார்த்தைகளில் பேசிட்டோம்னா அவன் பாதிக்கப்பட்டுருவான். இப்போ அந்த பாதிப்பு தான் நோயாக மாறுது. அந்த பாதிப்பு என்ன செய்யுது? அவனை வந்து தூங்க விடாது. அந்த பாதிப்பு என்ன செய்யுது? அவனை வந்து கஷ்டப்படுத்துது. அந்த பாதிப்பு என்ன செய்யுது? அவனை வந்து எல்லா நிலையிலும் மோசமான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துடுது. அப்போ எப்போ ஒரு மனிதனை மன்னிக்கிறோமோ, பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு மனிதனை வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில், மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளில், அப்படி அந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் அந்த மனிதன் வந்து எல்லா நிலையிலையுமே நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக இருந்து அவன் பேசும்போது, மன்னிக்கும்போது இவனும் வாழ்க்கையில் மாற்றம் அடைகிறான், சுகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை ஏற்படுது. எதிரில் உள்ளவங்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைகள் ஏற்படும். அப்போ நன்றியும் மன்னிப்பு உணர்வும் மிக முக்கியமானது சுகமாக வாழ்க்கையில். இறுதியாக தௌபாவும் தக்குவாவும். நாம் செய்த பாவங்கள் நினச்சி அல்லாட்ட வருத்தப்படணும். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய சுய பரிசோதனை செய்யும் போது மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய உடல் உறுப்புகள் வந்து டெவலப் ஆகுது. தன்னுடைய பாவங்களை நினச்சி வருத்தப்பட்டு இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை மாற்றிக்கிறேன், நான் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்சுக்களை, என்னுடைய பார்வைகளை, என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய செயல்களை நான் இறைவனுக்கு பொருத்தமாக நான் மாற்றிக்கிறேன், என்னை அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு மனிதன் தௌபாக்களை அல்லாட்ட முன்வைக்கும் போது அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் சாந்தம் அடையுது, நிம்மதி அடையுது. அதனால தான் ஹதீஸுகளில் வருது, ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் தவறு செய்தோடனே அவன் உள்ளத்தில் கல்புல ஒரு கரும்புள்ளி ஏற்படும். அவன் தொடர்ந்து செய்ய செய்ய அந்த கருப்புள்ளிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எப்போ அவன் அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்பட்டு அவன் தௌபா செய்கிறானோ அவனுடைய கரும்புள்ளி அழிந்து விடும். அப்போ எல்லா நிலையிலையுமே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். அப்போ அந்த கரும்புள்ளிங்கிறது என்ன? அதுதான் நோய், அதுதான் மன அழுத்தம், அதுதான் மன கஷ்டம், அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுதான் டிப்ரெஷன், அதுதான் மோசமான விளைவுகள் நோய்களாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ தௌபாக்கள். ரெண்டாவது தக்குவா. எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்க்குறான் அப்படிங்கிற உணர்வுகளோடு இருக்கிறது தான் தக்குவா. தக்குவாங்கிறது வெறும் ட்ரெஸ் அல்ல, தக்குவாங்கிறது பெரிய தாடி அல்ல, தக்குவா என்பது பெரிய உடுப்புகள் அல்ல. தக்குவா என்பது என்னன்னா, நான் யாருமே இல்லாட்டியும் அல்லாஹ் என்னை பார்க்குறாங்கிற உணர்வுகளோடு ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய உறுப்புகள், அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே பாதுகாக்கப்படுது. அல்லாஹ்வை பயப்படுதல் அப்படிங்கிறதே நம்முடைய ஒரு பாதுகாப்பு தான். இறைவனை பயப்படுதல் என்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய சுகம், இன்பத்துக்கு காரணம் அதுதான். அதை நம்ம அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். ஸோ இந்த அடிப்படையான இந்த 4ம் தான் என்ன செய்யும், நம்மளை வந்து எல்லா நிலையிலும் அந்த நோய்கள்லேருந்து, ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து, மன அழுத்தங்கள்லேருந்து சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சொல்யூஷன் வந்து இந்த 4 தான். முதல்ல எப்படி நம்ம 4 விஷயங்களை நோய் வர்றதுக்கு காரணமாக பார்த்தோமோ, நோய்களிலிருந்து மனிதன் விடுபட்டு சுகமாக வாழ்வதற்கு இந்த 4. ஒன்று வந்து பொறுமை, ஒன்று வந்து எல்லா நிலையிலும் திக்ருகளும் தஸ்பீஹாத்துகளும் செய்யணும்,
பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கணும். நன்றியும் மன்னிப்புணர்வுகளோடு நம்ம இருக்கணும். 4வது தௌபாவும் தக்குவாவும், எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். இறைவனை பயந்தவர்களாக நம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக, சந்தோஷமாக, இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக நம்மளை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஹிதாயத், மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக முடியும். நாம் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வருங்கால ஜெனரேஷன், நசில்கள் எல்லாம் இந்த வாய்ப்புகளை அடைந்தவர்களாக மாறுவாங்க. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதனுடைய விளைவுதான் நம்முடைய குழந்தைகள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.